குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அது புரியாம அப்போ இந்த உண்மையை ஆராயும்போது சில விஷயங்கள்லாம் நமக்கு வேற மாதிரியே தோணும். அந்த வேற மாதிரி தோன்றதை வெளியே சொல்ல முடியாது, சொன்னா நம்மள வேற மாதிரி சொல்லும். அப்போ இதை நல்லா அலசி ஆராய்ஞ்சி சில விஷயங்கள்ல இந்த ஆன்மீக பாதையில போனோம். அப்போ இதெல்லாம் ஆராயணும்னு சொன்னா நம்ம கொஞ்சம் பாடத்துல டீப்பா போனா நமக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம அறிவுக்கு எத்தனை விஷயங்களை விட பல விஷயங்கள் பாடத்துல தான் நமக்கு தெரியுது. ஏன்னா எல்லாமே நம்ம இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது 10 நிமிஷம் அந்த பாடத்துல இல்லாம போயிடுது. அப்போ அதுதானே உண்மை. பாடத்துல நடக்கிற அத்தனையும் உண்மை. இப்போ நம்ம தூங்குறோமா, தூங்கும் போது ஒரு கனவு வந்துச்சு, கனவு கண்டோம். இந்த கனவு கனவால எது பாதிக்கப்பட்டிருக்கு நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம அந்த கனவு நேரத்துல நமக்கு பொறி புலன்கள் இயக்கம் கிடையாது இல்லையா? எந்த பொறி புலன்களும் இயக்கம் இல்லை. நல்ல ஆழ்நிலையில தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு. இந்த கனவு ஒரு பேயோ ஒரு சிங்கமோ ஒரு புலியோ வச்சிங்க, உங்களை கனவுல துரத்துது. நீங்க ஓடுறீங்க, கத்துறீங்க, ஒவ்வொன்று கத்திக்கினே ஒரு காட்டு வழியா ஓடுறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. கடைசியா அது உங்களை கிட்ட அடிச்சிருச்சு. ஐயோ அம்மா செத்தாண்டான்னு ஊந்துடுறீங்க, யாராவது காப்பாத்தாங்க. அப்படியே ஒன்று டக்குன்னு ஒரு மிடிப்பு, அவருடைய கண் திறக்கிறீங்க. அப்போ உங்களோட நிலைமை என்ன? அப்பா போச்சன்றது இல்ல, ஆற்றை தொட்டு பார்த்தா டம்முன்னு அடிச்சிருக்கும், மோளம் அடிக்கிற மாதிரி. அப்ப எவ்வளவு எனர்ஜியை வீணா நீங்க அப்ப இழந்திருக்கிறீங்க. உங்க எனர்ஜி முழுக்க அப்போ அவ்வளோ தூரம் லாஸ் ஆயிடும். சாதாரண கனவு உங்களுக்கே தெரியாது, ஆனா எப்படி லாஸ் பண்ணிடுச்சு? அது என்ன? அது மனசா இல்ல வேற என்ன? எப்படிப்பட்ட ஆற்றல்? அதனால நல்லதா கெட்டதா நம்ம என்னைக்காவது அலசி ஆராய்ஞ்சோமா? அத சித்தம் இது சித்தத்துல இருந்து புறப்படுது. ஒரு பிறவி தோறும் வர்றது அந்த சித்தத்துல பதிவாயிருக்கும். அது ஸ்தூல உடல் வழியா நமக்கு வரும். அது உடல் அசதியான நேரத்திலயோ எப்பவுமே அந்த கனவு வர்றது பார்த்தீங்கன்னா 2-3 நாள் உழைச்சி தூக்கம் இல்லாம ஒரு நாள் அப்பாடான்னு படுப்பீங்கள, அப்போ வரும். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா? எனக்கு இருக்குது. அந்த மாதிரி நேரத்துல அப்படி ஒரு கனவு வரும். அந்த கனவு உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அந்த உடல் ரீதியா அந்த பெரிய அழற்சி அந்த கனவு வழியா வெளியே போயிடும். அப்புறம் நீங்க ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க. ஒரு 1/2 hourல ரிலாக்ஸ் ஆகிட்டு இருப்பீங்க நார்மலா. அந்த அவ்வளோ பெரிய அந்த அழற்சி, அந்த பெரிய என்ன சொல்ற சுமை இறக்கி வச்சிருப்பீங்க இந்த கனவு மூலமா. அதுதான், அது சிலது பாடத்தினோட தாக்கம். பாடம் சிறப்பா போறதுனால அது இருக்கும். மற்றபடி உடல் அழற்சி அதிகமா, மன அழற்சி அதிகமா வந்துடுச்சுன்னா இது ஏற்படும். ஒன்னாச்சுங்களா? இல்லை. 2வது விஷயம், சிலருக்கு மனம் சோர்வாகவே இருக்கும். எப்பவும் மனம் சோர்வு இருக்கிறவனுக்கு உடலும் சோர்ந்துடும். மனம் சோர்வா இருக்கிறவங்களுக்கு உடல் சோர்வு. எப்படின்னா உடல்ல எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஸ்ட்ரெஸ்ஸு உடலுக்குள்ள மனசுக்குள்ள பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்னன்னா நிறைய சம்பாதிக்கணும், பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணல, பிள்ளை வேலைக்கு போகல, வேலைக்கு போனாலும் என்கிட்ட பணத்தை அவன் கொடுக்க மாட்டான், அவன் செலவு பண்ணிட்டு வந்தான். இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சிந்தனையில அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் அவனுக்கு. அவன் நல்லா சம்பாதிப்பாரு, சரி ஏதோ ஒன்று கடமையை முடிச்சு விடணும். பொண்ணு பார்க்குறாரு, பொண்ணு செட் ஆகலை. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு, மாப்பிள்ளை செட் ஆகலை. தேடி 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 இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணா ஒரு நாளுக்கு நாள் அழுத்திக்கிட்டே இருக்கும். இந்த நாளடைவில் இந்த மன அழுத்தம், மன இறுக்கம் அவருக்கு என்ன பண்ணனா ஒரு மிகப்பெரிய சோர்வை கொண்டு கொடுத்து உடலையும் அந்த சோர்வுக்கு உள்ளாக்கும். மனசளவில் ஏற்பட்ட அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்னா உடல் அளவில் கொண்டாந்து கொடுத்துரும்.
ரெண்டுத்தையும் இணைச்சு படுக்க வச்சிடும். அதுக்கு தான் அதெல்லாம் தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படின்னா உடலுக்கு அழற்சின்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஆனா மனச்சோர்வு வந்துருச்சுன்னா பண்ண முடியாது. அதனால மனசை எப்போ ரிலாக்ஸா வச்சு எப்படி வச்சுப்பீங்க? மனசு எப்போ ரிலாக்ஸா இருக்கணும். எப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் வந்தாலும் மனம் ரிலாக்ஸா இருக்கணும். எதனா வரட்டும் மனசுல உள்ள போடக்கூடாது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதை உள்ள போட்டா அது என்ன பண்ணனா அப்படியே ஹார்ட் டிஸ்க்ல போய் பதிவாயிடும். அடுத்த பிறப்புக்கு அதை எடுத்துன்னு போயிடும். அதுக்கு விடக்கூடாது. அதுதான் இந்த பாடத்துல உங்களுக்கு மிக முக்கியமான விஷயம். என்னன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு அது போகாம பார்க்கணும்னா இந்த பெரிய அளவுல ஸ்ட்ரெஸ்ஸை அன்னன்னைக்கு குறைச்சிங்க. இது வந்துகிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் வருது, ஐயோ பிள்ளை கல்யாணம் ஆகல, சரி அவ்வளோதான் ஸ்ட்ரெஸ் தான். ஆனா நீ என்ன பண்ணணும்னா ஒரு சிந்தனைக்கு வரணும். என்னன்னா நேரம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம கடமை என்ன பார்க்க வேண்டியது தான் நம்ம கடமை. தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம கடமையை நம்ம சரியா பண்றோம். தேடாம இருந்தாதான் தப்பு. அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். நீ தேடிக்கிட்டா இருக்கிற பிள்ளைக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிற, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிற, ரெண்டுத்தையும் நீ தேடிக்கிட்டே இருக்கிற. ஆனா அமையலன்றதால ஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாது. அப்ப நீ என்ன பண்ணணும்? நாம கடமையே செய்யறேன், வரும்போது நடக்கும். அது எல்லாம் அவன் செயல். அவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் மேல பாரத்தை போடு. நடக்கும்போது நடக்கும்ன்ற சிந்தனை இருக்கணும். நான் தேடி நான் கண்டுபிடிச்சு நான் கல்யாணம் பண்ணிடுவேன், இது என்னால முடியும், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நீ நினைச்சா ஸ்ட்ரெஸ்ல போய் மாட்டிக்க வேண்டியதுதான். அது வேண்டாம், அது இருக்கக்கூடாது, அதுல நான் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சா மேல ஒருத்தன் இருக்கிறான், கடமையை செய்யறது மட்டும்தான் என் வேலை, நான் அதுக்காக தான் வந்தேன். ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்துக்காக தான் இது நடந்துகிட்டு இருக்கு இந்த காரியம் அப்படின்றது முதல்ல நீ முடிவு பண்ணினா அப்ப நீ ஸ்ட்ரெஸ்ஸை உனக்குள்ள வச்சுக்க மாட்ட. எங்க தள்ளி விட்டுருணும்? அவங்கிட்ட தள்ளி விட்டுருணும். அவங்கிட்ட தள்ளி விட்டுருணும். அப்பா இதுக்கு எனக்கு என்னோட பொறுப்பு என்ன? பார்க்க வேண்டியது என் கடமை, செலவு பண்ண வேண்டியது என் கடமை, பணம் சம்பாரிச்சு வச்சுக்க வேண்டியது என் கடமை, எல்லாம் வச்சிருக்கிறேன். பொண்ணுக்கு நாளைக்கே அலைன்ஸ் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், எல்லாம் இருக்கு. வரல, தேடிட்டு இருக்கிறேன், வந்தா பண்ணுவேன். வராம நான் என்ன பண்ண முடியும்? வந்தா பண்ணுவேன். என் கடமையை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருந்தா ஸ்ட்ரெஸ் இருக்காது மனசுல. ஏன்னா அவன் இருக்கிறான், அதுக்கு வழிகாட்டுவான். அதுக்கான நேரம் வரல, அதனால அவன் வெயிட் பண்றான். அது நேரம் வரும்போது அவனே சொல்லுவான், அன்னைக்கு இது நடக்கும், அன்னைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்திருவேன். அப்படி எண்ணத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து காப்பாத்திடலாம். அதுல இருந்து வெளியில வந்துட்டாலே மனம் சுத்தமாயிடும். மன அழுத்தம் இதயத்தை மட்டும் பாதிக்கிறது இல்ல சாமி. மன அழுத்தம் குறையாம இருந்ததுன்னா, அப்படியே இருந்தா அது என்ன ஆகுதுன்னா கேன்சர் வரைக்கும் கொண்டு போகுது. கேன்சர்ல புற்றுநோய் அது வரைக்கும் போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.